எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் மட்டும் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 750 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஒவ்வொரு முறையும் 25,000 25,100 இதை டச் பண்ணும்போது மார்க்கெட்டில் செல் ஆஃப் வருது, ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ்க்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருந்தது. பட் ஃபைனலாக இந்த வார் சிச்சுவேஷனால் இஸ்ரேல் ஈரான் திடீர்னு இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலை வந்து தாக்குறாங்க. இது வந்து மிடில் ஈஸ்டில் ஒரு வார் சிச்சுவேஷன். ஏன்னா ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. 25,000ங்கிறது ஒரு மேஜர் மைல் ஸ்டோனாகவே லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 25,100 டச் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் கிரியேட் ஆகி வருது. பட் இந்த முறை பிரேக் அவுட் கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் அதுக்கு மேலே டே க்ளோஸ் வந்து நடந்தது. இஸ்ரேல் ஈரான் வார்னால் மார்க்கெட் வந்து சடனாக ட்ராப் ஆகிருக்கு. அதே நேரம் ட்ராப் ஆனால் 24,500ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இதை வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு ஃபால் ஆக போகுது அப்படின்னா இந்த 24,500க்கு பிலோவில் போகும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ பொசிஷனல் ஹோல்டிங் பண்ணுறவங்க 24,500ங்கிறது க்ரூஷியலான ஒரு சப்போர்ட். இதில் மேஜராக செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது பேங்க்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி. ஏன்னா மிடில் ஈஸ்டில் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 6,600 வரைக்கும் 6,400 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. கோல்டும் அதே மாதிரி தான். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது சேஃப் ஹெவன் கோல்டுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. ஆல்ரெடி கோல்டு வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. கோல்டு ஒரு புதிய உச்சம் 1,24,000 கேரட் கோல்டு வந்து 1 லேக்கை டச் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த வாரம் அஃபெக்ட் ஆன செக்டார்னா பேங்க்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி தான். சரி, இதுக்கு அடுத்து எதில் ஹோப் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி அண்ட் மெட்டல்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் லெவலில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதனுடைய டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது இந்த டே சார்ட்டை வந்து எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் 24,500ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இந்த இடத்துல டச் பண்ண உடனே ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக டுவர்ட்ஸ் 24,950 ஆர் 25,000 வரைக்கும் ப்ரைஸ் ஆகுது. 24,450லேருந்து 24,500 இந்த லெவலில் டச் பண்ண உடனே ஸ்ட்ரைட்டாக வித்தின் ஒரு 2 to 3 டேஸ்லேயே 25,100 டச் ஆகுது. அகெயின் இந்த இடத்துல பாருங்கள் 24,500 இதை டச் ஆகிட்டு அடுத்த ஒரு 4 நாள்லே 25,100 டச் ஆகிருக்கான். இப்போவும் மார்க்கெட் வந்து 24,500 டச் பண்ணியிருக்கு. சப்போஸ் நாளைக்கு கேப் அப் ஆயிருந்தது அப்படின்னா இந்த கேப் ஃபில் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சார்ட் படி 24,450க்கு பிலோவில் போகும்போது ஆர் 1 டே க்ளோஸ் வந்து 24,400க்கு பிலோவில் ஆர் 450க்கு பிலோவில் நடக்கும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. இந்த இடத்துல க்ளோஸ் வந்து டே க்ளோஸ் வந்து நடந்தால் மட்டுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24 ஹவர்ஸ் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து எபோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கேப் அப் ஆனாலும் சரி ஆர் கேப் டவுன் ஆனாலும் சரி 24,500க்கு மேலே ட்ரேட் ஆகுற வரைக்கும் அகெயின் 25,100 வரைக்கும் ஷார்ப்பாக ரைஸ் ஆகிடும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஷார்ப்பாக ஃபால் ஆகுதுன்னு நினைப்போம். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஷார்ப்பாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல லைக் வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்தது. ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். பிரேக் அவுட் மாதிரி கொடுத்தது, பட் ஷார்ப்பாக கீழே ஃபால் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சேனலுக்குள்ள ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். 24,500க்கு எபோவில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் அகெயின் மறுபடியும் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் 24,950 25,100 இருக்கும். இது வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் ஆனது பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருந்தது, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கேப் அப் ஆனால் கூட 56,000 வரைக்கும் இது ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரீடெஸ்டிங்காக தான் இருக்கும்.
இந்த ட்ரெண்டோடைய ரீடெஸ்டிங் பாயிண்டா தான் இருக்கும். அகைன் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேங்கிங் வந்து செல்லிங் ப்ரெஷரா தான் இருக்கு. அப் டு 56,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். இமீடியட் சப்போர்ட்னாக்க 54,800. ஓகே, இதே நிப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் ஹெவியா செல் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. எந்த செக்டார் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னாக்கா ஐடி அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ல நீங்க பாப்பீங்க. இதுக்கு அடுத்து நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க் பார்ப்போம். பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதுவும் வீக்லியில பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன், ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்ட் தான். ஏன்னா கிட்டத்தட்ட எப்பத்துல இருந்து பாருங்க, இந்த ட்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் டவுன் ட்ரெண்டா இருந்தது. இப்பதான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 2024 மேல இருந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு இப்பதான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸா இந்த பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல, பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் வந்து நடக்க போகுது. பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐடிலையும் லாஸ்ட் ஒரு 1 இயரா ஃபால் ஆன மார்க்கெட்டு இப்பதான் ரீசெண்டா பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுவும் வந்து ஒரு 4 to 5 வீக்ஸ் வந்து கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல டச் ஆயிட்டு அகைன் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட். நீங்க டேல வச்சு பாருங்க, கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கா. டேல வச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஒரு 1 மந்த் வரைக்குமே கம்ப்ளீட்டா இந்த ரேஞ்ச், இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆயிருக்கா. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா இந்த ட்ரெண்ட் லைனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ரீசெண்டா பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குது பாருங்க. சி, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குது. இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகி அகைன் ஸோ ஐடி செக்டார் செகண்ட் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க ஐடி செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல குறிப்பா இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்தது இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, இதெல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுக்குது. இன்ஃபோசிஸும் ஆல்மோஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் அண்ட் பிரேக் அவுட் லெவல்ல தான் இருக்குது. இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்ஃபோசிஸை பொறுத்தளவுக்கு 1640க்கு மேல ஒரு 1 டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனாலே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டுவோர்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1920. இதே மாதிரி பிர்லா சாஃப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிர்லா சாஃப்டை பொறுத்தளவுக்கு நீங்க வீக்லியில் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவல்ல தான் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட மார்ச் 2020 இருந்து இப்போ வரைக்கும் வந்த இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்ல இருக்குது. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு, சப்போர்ட்ல இருந்து அப்சைட் ரைஸ் ஆகுதான். ஓகே, ஷார்ப்பா ரைஸ் ஆகுதான். இப்போ ரீசெண்டா ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட கொஞ்சம் கீழே ஃபால் ஆயிட்டு திரும்பியும் அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி ஐடி செக்டார் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ரெண்டாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ல எஸ்பிஐ கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்குது. இந்த பிரேக் அவுட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, அந்த அப் ட்ரெண்ட்ல கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நிக்குது. ஸோ 840க்கு மேல ஒரு 1 வீக் க்ளோஸ் ஆனா கூட ஷார்ப்பா 1000க்கு மேல போயிடும். 1025 வரைக்கும் அப்சைடு வந்து ஷார்ப்பா ரைஸ் ஆயிடும். இது வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து கரெக்டா 840க்கு மேல பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்க. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனா கூட மேஜர் ட்ரெண்டுடைய சப்போர்ட் 715 மேஜர் ட்ரெண்ட் சப்போர்ட்டா இருக்கும். இதே போல கனரா பேங்க் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு.
பப்ளிக் செக்டார் பேங்க்ல கனரா பேங்க் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க. ஓகே, ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். இந்த சைடுவேஸ் மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 1 இயர்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது, ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதையுமே வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து மார்க்கெட்டை புல் பேக் பண்றது ஐடி அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்காக தான் இருக்கும். தேர்ட் வந்து ரியாலிட்டி செக்டாரை நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் ஜோன்ல கரெக்டா ரெசிஸ்டன்ட் ஜோன்ல இருக்குது ஃபார்மா செக்டார். இந்த வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டா ரெசிஸ்டன்ட் ஜோன்ல இருக்கு பாருங்க. ஸோ இது மட்டும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, 22,300க்கு மேல ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்மா வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகக்கூடிய செக்டார். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மா செக்டார் பங்குகள் வந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட்டும் வெயிட் பண்ணுங்க, இதை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஒரு எஜுகேஷனல் பர்பஸை தான் நான் இதில் போஸ்ட் பண்றேன். ஃபைன். இதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 7% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து எப்பெல்லாம் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வருதோ, அதுவும் குறிப்பா ஈரான்ல வந்து ஏதாவது வார் சிச்சுவேஷன் வருதோ, க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஷார்ப்பா ரைஸ் ஆகும். இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈரானுடைய அந்த கடல் வழி தளம் வழியா தான் மிடில் ஈஸ்ட்ல உள்ள பெரும்பாலான ஆயில் வந்து வெளியில எக்ஸ்போர்ட் பண்ண போகுது. அந்த கடல் வழியா வருதான். இப்போ சவுதி அரேபியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், யுனைடெட் எமிரேட்ஸா இருக்கட்டும், துபாய், இந்த யுனைடெட் எமிரேட்ஸ், யுஏஇ, எப்பெல்லாம் நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் வீக் மட்டும் கிட்டத்தட்ட 7%. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் லாஸ்ட் வீக் மட்டும் நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 7% வரைக்கும் ரீசெண்டா ரைஸ் ஆயிருக்கு. எப்பெல்லாம் இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில ஈரான் ரிலேட்டடா அந்த வார் சிச்சுவேஷன்ல வருதோ, அப்பெல்லாம் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஒரு ஸ்பைக் மாதிரி ரைஸ் ஆகும். ஏன்னா இந்த ஈரானுடைய அந்த கடல் வழி தளம் வழியா தான் ஆல்மோஸ்ட் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுடைய அந்த ஆயில் வந்து வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணது, அந்த சி வழியா தான் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ இவங்க அந்த அந்த சீல ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ இல்லை அதை அந்த வழித்தடத்துல வந்து க்ளோஸ் பண்ணாலோ கம்ப்ளீட்டா எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்படும். க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் வந்து சிக்னிஃபிகண்டா ரைஸ் ஆகும். ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் இப்போவே ஆல்ரெடி 7% ரைஸ் ஆயிருக்கு. இது எதுல இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா பெயிண்ட் ஸ்டாக்ஸ், எஃப்எம்சிஜி செக்டார், டயர் செக்டார், ஆட்டோ செக்டார். ஸோ இதுலலாம் இம்பாக்ட் பண்ணும். ஆல்ரெடி எஃப்எம்சிஜி செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் பொசிஷனலா சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டா இருந்தா கூட இந்த மார்க்கெட் வந்து கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்ல நிக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் நீங்க டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 6600 650ங்கிறது ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இப்போ க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ண கூட ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல தான் நிக்குது. கரெக்டா அந்த க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது கூட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல தான் நிக்குது. அப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 6450 6650 ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இங்கிருந்து எப்ப வேணாலும் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகலாம். ஓகே, இது வந்து பொசிஷனலா பண்றவங்க, பொசிஷனலா ஆப்ஷன் பண்றவங்க புட்டு வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். புட்டு ட்ரை பண்ணும்போது நீங்க இந்த மந்த் கான்ட்ராக்ட் இல்லாம இப்போ ஜூலை கான்ட்ராக்ட், ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் வந்து சஜஷன் வந்து கிடையாது, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்டேட் வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃபால் ஆயிருக்கு, அகைன் இந்த ட்ரெண்டுக்கு நியர்பைல ஃபால் ஆயிருக்கு, தேர்ட் டைம் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது ஃபால் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 2 to 3 வீக்ஸ்ல ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும்போது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 5200ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு 1 or 2 மந்த் அவேல ஆகஸ்ட் செப்டம்பர் கான்ட்ராக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைன். நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு ஆல் டைம் ஹையை டச் ஆகுது. கோல்டை பொறுத்தளவுக்கு
24 கேரட் கோல்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு. ஓவரால் ட்ரெண்டு சைடுவேஸ் மார்க்கெட்டு. இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம், கோல்டு வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும். 1,02,000 ரூபாய் தான் டார்கெட்டு. இப்போவே 1,276,000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகுது. 1,01,600 இதுதான் வந்து டார்கெட்டு. அப்சைடு பை ஆன் டிப்ஸ்லேயே இருங்க. அப் டு எந்த லெவல் 96,000 வரைக்குமே எவ்ரி டிப்ஸில் வந்து பை ஆன் டிப்ஸில் இருங்க. டுவோர்ட்ஸ் 1,01,600 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வாரமும் இன்கேஸ் வந்து கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 97,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட் வந்து 96,000. ஃபைன். ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்கு. பேங்க் நிஃப்டி சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,500க்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் எப்போ வேணாலும் திரும்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி 25,100 டச் ஆகலாம். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி அண்ட் பிஎஸ்யூ பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க், இது ரெண்டுமே ஸ்ட்ராங் பாசிட்டிவ்ல இருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொடையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.